Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஒரு 220லேருந்து 230 அந்த ரேஞ்ச் இருக்கும். இது ப்ராப்ளம் என்னென்னா நமக்கு வந்து கூலிங் இல்லை, ஜஸ்ட் கம்ப்ரஸர் ரன் ஆகுது, அவ்வளோதான். கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. அது எங்கே வேணால் இருக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ட்ரெயின் பாக்ஸில் இருக்கிற அந்த பைப்பு பார்க்குறோம். அது வந்து ஓவராக வந்து ஃபங்கஸ் ஆகி லைட்டாக ஆயில் அடித்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் அந்த பைப் மட்டும் நம்ம மாற்றிட்டு அப்படியே நம்ம கேஸ் ஏற்றிடலாம் அப்படின்னா அது வந்து கரெக்ட் கிடையாது. ஒரு வேளை வாட்ரு வந்து நம்ம ஃப்ரிட்ஜு வந்து ரன்னிங்கில் இருக்கிறப்ப தெரியாது, ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து அங்கேருந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பைப்பு வந்து அப்படியே வந்து நம்ம மேலே எக்ஸ்ட்ரா பைப்பு வந்து நம்ம புது பைப்பு போட்டாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா வந்து கண்டென்சர் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து புது ஸ்டெய்னர் வந்து நம்ம வந்து போடுறோம். கூலிங் காயிலில் கூட எங்கேயாவது ஒரு வேளை ஆயில் வாசனை இல்லைன்னா லீக்கேஜ் இருக்குதா அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும் கண்டென்சரோடு நம்ம வந்து நிறுத்திட்டு நீட்டாக வந்து புது ஸ்டெய்னரு நீட்டாக வெல்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேக்யூம் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். ஸ்டெய்னர் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கேப்லர் வந்து அதோட பழைய கேப்லரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு வந்து பிளாக் ஆச்சு அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, சோக் ஆகுது அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. கேஸ் வந்து இல்லை, லீக்கேஜ் மட்டும்தான். ஒரு வேளை திருப்பி சோக் ஆகுது அந்த மாதிரி எதனா கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ஒரு வேளை நம்ம வந்து செக்ஷன் கூட ப்ரெஷ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கேப்லர் மாற்றுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டெய்னர் வெல்டிங் எல்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப்லர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டன் ஏர் வந்து செக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒருவேளை எங்கேயாவது பிளாக் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த ரிட்டன் ஏர் வந்து வராது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நிப்பிள் பின் இருந்தது அப்படின்னா நிப்பிள் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ரஸர் ஆன் பண்ணோடனே வெளியிலேருந்து ஏர் வந்து நமக்கு வந்து உள்ளே இழுத்துக்கும். நல்லா உள்ளே இழுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஏர் வந்து உள்ளே இழுக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். அப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ளக்கை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட்ஸ் இல்லை 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா எல்லாமே வந்து இந்த நிப்பிள் பின்னுக்கிட்ட வந்து நமக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். நம்ம கை எடுத்த உடனே ஒரே இதாக ஃபோர்ஸ் ஏர் வந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 99% எங்கேயுமே வந்து வெல்டிங்கில் எங்கேயும் பிளாக் இல்லை, அதாவது கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றது ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பின்னு போட்டுட்டு நம்ம வந்து மாமூலாக வேக்யூம் வச்சு கேஸ் சார்ஜிங் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பிளாக் பண்ணிவிட்டு ப்ளக் வந்து பிடிங்கிருக்கிறோம். இப்போ வந்து ஏர் வந்து வெளியில் வர்றதுக்கு எல்லாம் அந்த இடத்துல வந்து நிற்கும். நம்ம கை எடுத்த உடனே ஃபுல்லாக ஏர் வந்து வெளியில் வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 90% வந்து நம்ம 99% இல்லை 100% சொல்லலாம். எங்கேயும் வந்து வெல்டிங்கில் பிளாக் கிடையாது. நம்ம வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இதுக்கு வந்து 134 கேஸு கிட்டத்தட்ட ஒரு 10 PS அந்த ரேஞ்சு வைக்கிறோம்.
வச்சுட்டு ஒரு 20 இல்லை 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து உள்ளே அந்த ஷீட் வந்து செக் பண்ணுறோம் காயிலில் எவ்வளோ தூரம் ஐஸ் கட்டியிருக்கு அப்படின்னா. கிட்டத்தட்ட வந்து நமக்கு அந்த காயில் வந்து ஒரு 6 ரோ இருக்குதுன்னா எல்லாமே வந்து பக்காவாக ஐஸ் கட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து கீழே நல்லா கூலிங் வரும். அந்த சென்சார் கூட அதோட டெம்பரேச்சர் வந்து ஒட்டும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் ஆகிறது, ஹீட்டர் ஆன் ஆகிறதுக்கு, அந்த பயோமீட்டர் ஆன் ஆகிறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். நம்ம சொன்ன ரேஞ்சு தான் பக்காவாக வந்து ஐஸ் வந்திருக்கு, பக்காவாக கூலிங் கூட வந்திருக்கு நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.